குறைவான நேரத்தில் ஒரு நிறைவான சாப்பாடுனா கண்டிப்பாக இந்த ரவா பொங்கல் தாங்க. அரிசி பொங்கலுடைய டேஸ்ட்டே மிஞ்சிடும் போல இருக்குது. இந்த ரவா பொங்கல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் போல் பாசி பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுப்போம். அதே பதத்துக்கு தான் நம்ம பருப்புமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி ரவாவுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 பதத்துக்கு பருப்பு இந்த பக்கம் வெந்ததும் இந்த பக்கம் 1 ஸ்பூன் போல் நெய் ஊற்றி ரவையை நல்லா வறுத்துக்கணும். நல்லா சுட சுட ரவையை பருப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வெந்ததும் நம்ம தாளிப்பு எப்படி பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம் அதே போல் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சுட சுட சட்னியும் சாம்பாரும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா நிஜமாக சொல்கிறேன் அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான தகவல், நாளைக்கு சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 9:45 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிட்டு நள்ளிரவு 1:30 மணிக்கு எல்லாமே முடியுது. கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நைட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு மீதமுள்ள சாப்பாட்டில் தர்பியோ இல்லை அருகம்புள்ளியோ போட்டு வச்சுக்கணும். கிரகணம் ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிஞ்ச மறாத நாள் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளும் தலைக்கு எல்லாமே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தாங்க சாப்பிட்ணும்.